ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இன்னைக்கு நாளிதழில் முழுப்பக்க விளம்பரம் ஒன்று பார்த்தேன். அதை பற்றியே பேசணும்னு நினைக்கிறேன். தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் 31 ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி சார்பாகவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாகவும் அந்த விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய 150வது பிறந்த நாள்ல தேசம் அவரை நன்றியுடன் நினைவு கூறுகிறது அப்படின்னு ஒற்றுமை சிலையின், அதாவது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி முன்னால இந்தியாவின் இரும்பு மனிதருக்கு அஞ்சலி செலுத்திய பின் நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விளம்பரத்துல அதான் இருக்கு. அதுல எந்த விதமான டிஸ்பியூட்டும் யாருக்கும் இல்லை. தேசிய ஒற்றுமை தினத்தை கொண்டாடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒற்றுமையில இன்னொரு அங்கமாக இன்றைக்கு முன்னாள் பிரதமர், அன்று பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாளும் கூட. ஆனா அதை பற்றி அரசு நினைவு கூறுவதற்கு எதுவும் இல்லையாங்கிறது தெரியல சார். அந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க சார்? தேசிய ஒற்றுமை நாள்னு சொல்லி பார்த்தா இந்திரா காந்தியை தான் நினைவு கூறணும். தேசத்தை ஒருங்கிணைத்தவர்னு பார்த்தா பட்டேல் நினைவு. யார் யார் என்னென்ன காரியம் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க மனசில் இருக்கு. 500க்கு மேல சமஸ்தானங்கள் இருந்தது. அதை ஒருங்கிணைத்தார். அப்படிங்கிற ஒருங்கிணைத்துல ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணார் பட்டேல். அதுக்காக நாடு அவருக்கு நன்றி உள்ளவராக இருக்கணும். ஆனா தேசிய ஒற்றுமைன்னு சொல்லி பார்த்தா அது இந்திரா காந்தியுடைய ரோல் யாராலையும் மறக்க முடியாது. அவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸில் ஐபியில் இருந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க, சர்தார்ஜி இங்கே இருக்காரு, அவர் ரிமூவ் பண்ணிடுங்க, இங்கே உள்ள செக்ஸ் எல்லாம் உங்கள் செக்யூரிட்டி ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா உங்கள் லைஃப் த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்நியாரும் அவங்க சொன்னது ஃபைலில் எழுதுனது. இது இஸ் ஆல் மேட்டர் ஆஃப் ரெக்கார்ட். அவங்க ஃபைலில் எழுதுனாங்க. தென் how do you call me as Prime Minister of the whole country to exclude some of my own people? இதான் அவங்களுக்கு தெரியும். there was a premonition. ஒருவேளை இவர்களால் தான் கொல்லப்படலாம் அப்படின்னு கூட தெரியும். ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படல. அப்படி என்னுடைய நாட்டு மக்கள்ல ஒரு பகுதியை நான் ஒதுக்கி வச்சேன்னா இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க. இட் வாஸ் அ சுப்ரீம் சாக்ரிஃபைஸ். மிஸ்ஸஸ் காந்தி எல்லா ரூல்ஸை பற்றியும் அவங்ககிட்ட ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. எல்லா சோஷியல் ரிஃபார்மிஸ்டையும் ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. காந்தி கிலாஃபத் மூவ்மெண்ட் சப்போர்ட் பண்ணாரு. அதை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா சரி, உங்க ஐக்கிய நாடுகள் காந்திக்கு இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்த அந்த அல்டிமேட் ரெகக்னிஷன் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமாக சொல்லப்படுறது கலாஃபத் மூவ்மெண்ட்டை அவர் சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறது. அப்போ எல்லாத்தையுமே ப்ளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கும். அது இன்னைக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை கிலாஃபத் மூவ்மெண்ட்டுங்கிறத சுருக்கமாக சொன்னீங்கன்னா சார், நான் சுருக்கமாக சொல்ல முடியாது. ஒரு நாள் தனியாக அதை பற்றி பேசுவோம். அதுல அவர் கொடுத்த சப்போர்ட் சரி கிடையாதுன்னு சொல்லி காந்தியுடைய கேரக்டருக்கு அது சரி கிடையாது அப்படின்னு நியூட்ரல் ஹிஸ்டாரியன்ஸை ஃபீல் பண்றாங்க. அப்போ அதே மாதிரி காந்திட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. அவர் தன்னுடைய பிரம்மச்சரியத்துல தான் வெற்றி பெற்று விட்டோமா இதை சோதித்து பார்க்கறதுக்காக, அவங்க சோதிச்சு பார்க்கறதுக்காக 2 இளம் பெண்கள் ஆடை இல்லாம அவங்க கூட தூங்கினாருன்னா அது இளம் பெண்களுடைய மனநிலை என்ன, அதை பத்தி அவர் யோசிச்சு பார்த்தாருன்னு கேள்வி வரும். இது மாதிரி நிச்சயமா கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் பற்றி யாரோ காந்தியுடைய மகத்தான ஒரு எத்தனை மகத்தான பாயிண்ட் இருந்துச்சு, 1 2 கிடையாது, எத்தனை மகத்தான பாயிண்ட் இருந்துச்சு. நான் வயலன்ஸ் இவரை பொறுத்த மட்டும், நேருவை பொறுத்த மட்டும், the strategist that Nehru was, அவருக்கு இதுதான் மிகப்பெரிய மிகச்சிறந்த வலுவான ஆயுதம், நம்மளால முடிஞ்ச ஆயுதம் இதுதான் அப்படிங்கிற அளவுல தான் நேரு அதை எடுத்துக்கிட்டாரு, சப்போர்ட் பண்ணாரு. அதனாலதான் INA சோல்ஜர்ஸுக்கு ட்ரீசன் சொல்லி விசாரிக்க போகும்போது நேரு தன்னுடைய பிளாக் கோட்டை போட்டுக்கிட்டு லாயரா போய் நின்னாரு. அப்போ நேரு நான் வயலன்ஸை ஒரு ஆயுதமா பார்த்தாரு. ஆனா காந்தி இட்ஸ் a credo of faith அப்படின்னு சொல்லி சொன்னார். உலகுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றை நாம் எடுத்திருக்கிறோம், கையில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி காந்தியுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, மைனஸ் பாயிண்ட்ஸ். இது ஹிஸ்டாரிக்கல் ரெலவன்ஸை வெளிப்படுத்தாம அல்லது அந்த மாதிரி பிரச்சார டோன் இல்லாம
சமீபத்துல வந்த ஒரு திரைப்படத்துல இட்லி கடைன்னு வந்து திரைப்படத்துல அந்த அவர் நடத்துற இட்லி கடையில அவர் வந்து அகிம்சையே மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. இப்படி பல செய்திகளை வந்து நேத்து தான் அந்த திரைப்படத்தை நான் பார்த்தேன், நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்களா? ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். தனுஷ் இப்படி யோசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு. அவர் வெறும் நடிகராக இல்ல, அவர் இயக்குனரும் அவரே தான், திரைக்கதையும் அவரே தான். ரொம்ப சிறந்த. இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு அவர் சிந்திக்கல. அதாவது இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொண்டு வரணும்னா ஓடுமா ஓடாதான்னு சொல்லி அவர் சிந்திக்கல. எப்படி அகத்தியர் படத்தை எடுத்த ஏபி நாகராஜ் இந்த படம் ஓடாதுன்னு தெரிஞ்சுதான் எடுத்தார் அகத்தியரை. என்ன ஆனால் சங்கீதம், அதனுடைய மேன்மைகள், இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட அரக்கனாக சித்தரிக்கப்பட்டாலும் ராவணனுக்கு சங்கீதத்தில் இருந்த ஆர்வமும் மேன்மையும், இது மாதிரி பல விஷயங்களை அவர் வந்து அந்த படத்துல கொண்டு வந்தார். அதே மாதிரி இந்த படத்துல வந்து கொண்டு வந்து படமும் நல்லா ஓடி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப பிரமாதம் ஓடாம இருந்திருக்கலாம், ஆனா நஷ்டம் இல்லாம லாபத்தை கொடுக்குற அளவுக்கு படம் ஓடி இருக்கு அப்படிங்கறத கேட்கறதுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. இப்போ அதே மாதிரி மிஸ்ஸஸ் காந்தியை பத்தி நம்ம பேசும்போது நான் கேட்குறேங்க, எங்கேயோ இருந்துகிட்டு ஒருத்தர் மிரட்டுறாரு, கொரோனாவுக்கு வந்து மாத்திரைகளை வந்து கொடுப்பாரு, இது என்னுடைய நண்பன் நம்புறேன், கொடுக்கலனா விளைவுகளை பத்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு அமெரிக்க அதிபர். சத்தம் போடாம கொடுத்தாரு. கொடுத்ததுல நமக்கு முதல்ல மாத்திரையை நிப்பாட்டினதுலயும் கெட்ட பேரு, அடுத்து இந்த மாதிரி அங்க அனுப்புனதுலயும் கெட்ட பேரு. வேக்சின்ஸ் நாட் டேப்லெட்ஸ், வேக்சின் அனுப்புனதுலயும் நமக்கு கெட்ட பேரு. அதாவது he has cowed down அப்படின்னு நம்ம இந்திய பிரதமர் பத்தி ஒரு அபிப்பிராயம் வந்தது. இப்போ மிஸ்ஸஸ் காந்தியை பார்ப்போம். அவங்க இது நடத்தினாங்க, அணு ஆயுத சோதனை நடத்தினாங்க. உடனே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அத்தனை பேர் நம்மளை பாய்காட் பண்ணாங்களே, பயந்தாங்களா? நம்முடைய பொருளாதாரம் நாசமா போயிடும்னு சொல்லி பயந்தாங்களா? நிற்போம், தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இன்னைக்கு காணொலியில பார்க்க முடிகிறது, இந்த சோவியத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நாட்டை வந்து அதிபரை கூப்பிட்டு இவர் எப்படி மிரட்டுறாங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் காணொலியில எப்படி மிரட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்க முடியுது. அதே மாதிரி தாங்க அன்னைக்கு வந்து இந்தியாவை வந்து நிக்சன் வந்து மிரட்டினாரு. நாங்க 200 டேங்க் அனுப்பியிருக்கோம், உங்களை தூள் தூளாக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு மிஸ்ஸஸ் காந்திட்ட. அந்நேரம் மிஸ்ஸஸ் காந்தி சொன்னாங்க, ஆஸ் எ ஃப்ரெண்ட்லி நேஷன், ஒரு எங்களுடைய நட்பு நாடாக உங்களுக்கு எங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, உங்களுடைய அறிவுரையை பரிசீலித்து முடிவெடுக்கும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார், மூச்சில் அடிச்ச மாதிரி. அடுத்து வந்து இவர் கேட்டார், கிசிஞ்சர், என்ன கிசிஞ்சர் கூட இருந்தார், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் யூஎஸ். அவர் கேட்டாரு, மேடம் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு பட்டவர்த்தனமா எங்களுடைய இவற்றை வந்து பேசியிருக்கணுமா, எங்களுடைய அமெரிக்கன் பிரசிடென்ட் அவமானப்படுத்துற மாதிரி பேசியிருக்கணுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு மிஸ்ஸஸ் காந்தி சொன்னாங்க, கான் ஆர் த டேஸ், போயிருச்சு அந்த காலம் எல்லாம். 2000 மைல் தள்ளி இருந்துக்கிட்டு காலனி மாதிரி பெரிய நாடுகளை நடத்துற காலம் எல்லாம் போயிருச்சு, எங்களுக்குன்னு சுய சிந்தனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீர பெண்மணி நடந்து திரும்பி போனாங்க. அடுத்து அந்த 200 டேங்கையும் தூள் தூளா நொறுக்குனது நம்ம இந்திய ராணுவம் அடுத்து வந்த சண்டையில. இப்ப அன்னைக்கு வந்து பயப்படல, எங்க அமெரிக்கா சொல்லுதுன்னு. இப்ப அன்னைக்கு வந்து ரஷ்யன் ஃபியூவலை வாங்கிட்டு, ரஷ்யன் ஃபியூவல் வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாம பெரும்பகுதியை வந்து ஒரு பிரைவேட் பர்சன் அம்பானியை கொடுத்துட்டு, இன்னைக்கு அவர் மிரட்டின உடனே அப்படியெல்லாம் இல்லை அப்படி இல்லைன்னு ஒரு பக்கம் பேசிட்டு, இன்னொரு பக்கம் அம்பானி வந்து இல்லை நாங்க வாங்குற ரஷ்யன் ஃபியூவலை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்நடுங்கியா இருக்கிறாங்களே இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் பிரைம் மினிஸ்டரும். அமெரிக்கா இது சொல்லுவாங்கல்ல, மண்டியிடுங்கள் என்று சொன்னால் ஊர்ந்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்காரு இந்த பிரைம் மினிஸ்டரே. அப்ப அவங்க எப்படிப்பட்ட மேன்மையான ஒரு பெண்மணி. மிஸ்ஸஸ் காந்தியை பத்தி ஒரு கிரிட்டிக் ரொம்ப அழகா சொன்னார், she had tremendous ego but she identified her ego with her nation's ego. என் நாடு, அதை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். சிபிஎம் விட அவங்களை யாருங்க எதிர்த்துக்க முடியும் மிஸ்ஸஸ் காந்தியர் இன்டர்னல் பாலிசியில. ஆனா அவங்க இறந்த போது சிபிஎம் உடைய கொடி அரை கம்பத்துல பறந்துச்சு. நான் நேரம் பெங்கால்ல இருந்தேன், நான் இவர்கிட்ட கேட்கிறேன், ஒரு சிபிஎம் லீடர்கிட்ட கேட்கிறேன், நான் ஏன்னா நீங்க இவ்வளவு தூரத்துக்கு அவங்களை திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தீங்க. அவர் சொன்ன லோக்கல் பாலிட்டிக்ஸுங்க, அது மாதிரி ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த, தைரியமா எதிர்த்த ஒரு ஏசியன் லீடர் யாருங்க இருக்காங்க, அடுத்து யாருங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப காமராஜர் வந்து அவருடைய காலத்துல வந்து எதிர்த்தாரு கலைஞர்னு சொல்லி இன்னைக்கு அது கோட்டேஷன்லாம் கொடுக்குறாங்க, இப்படி எல்லாம் பேசினவர் ஆக்கும்னு. ஆனா அந்த காமராஜர் மணிமண்டபத்துக்கு ஏன் போய் நின்னாரு? ஏன்னா காமராஜர் வந்து தான் திராவிட கொள்கைன்னு சொல்லி கொண்டிருக்கிற கொள்கைகள்ல பல கொள்கைகளை அவர் தன்னுடைய ஆட்சி காலத்துல வந்து நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிற மரியாதை வந்து கலைஞருக்கு இருந்தது. கலைஞர் மேல வந்து அங்க வந்து கலைஞருக்கு வந்து இது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டவங்க, இந்த இதுல வந்து மரீனாவை வந்து நீங்க இதாக்கிறாங்க, இடுகாடாக்கிறாதீங்க அப்படின்னு கேஸ் போட்ட பிஎம்கே,
அந்த கேஸை காரணம் காட்டி கலைஞருக்கு வந்து நினைவிடம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொன்னபோது அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. ஏன்? ஏன்னா லோக்கல் பாலிட்டிக்ஸ்ல ராமதாஸ் ஐயா வந்து எவ்வளவு வேணாலும் எதுக்கலாம். ஆனால் ராமதாஸ் ஐயாவுக்கும் கலைஞருக்கும் இருந்த அடிப்படை குணங்கள் இருக்கிறதே, ஒருங்கிணைந்த வளர்ச்சி, ஏழை எளியவருக்கு முன்னேற்றம், அதுல வந்து கலைஞர் வந்து பாராட்டாம இருக்க முடியாது. அதே மாதிரி தான் கலைஞர் காமராஜை பாராட்டினாரு. இந்திரா காந்தியை நம்ம பாராட்டி இருக்கணும், இந்த அரசு பாராட்டி இருக்கணும். விடுங்க சார், பிரிட்டிஷ்காரன் கவர்மெண்ட்ல பென்ஷன் வாங்க சவர்காரை தான் பாராட்டுவாங்க. இது பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க இப்ப சொன்னீங்களா சார், நான் இப்ப கான்டெம்பரரி பாலிடிக்ஸோட சேர்த்து நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். நீங்க சொல்லும் போது சிபிஎம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய தலைவர் அவரை மாதிரி வேற யார் இருக்காங்க ஆசியால அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்படி யாராவது இன்னைக்கு வந்து யாராவது எதிர்த்தரப்பு ஆட்களுடைய நல்ல குவாலிட்டிஸை பாராட்டிட்டா, இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல, அவங்களுடைய பி டீம் அவங்க சொல்றதான் இவங்க செய்யறாங்கன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸ்டாலினை பத்தி, ஸ்டாலின் முதல்வராக இருந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி 4-5 ஸ்கீமை பத்தி சொல்லி எதிர்காலத்துக்காக வித்துடுறாருன்னு சொல்லி நீங்களும் நான் சொன்னா உடனடியே சொல்லிடுறாங்கல்ல, சொம்புங்கன்றாங்கல்ல. எனக்கு அந்த ஒரே ஒரு வருத்தம் தான். அதாவது என் லெவலுக்கு என்னைய ஒரு அண்டான்னு கூப்பிட்டுருக்கலாம், சொம்புன்னு கூப்பிடுறாங்க. ஒரு அதுல டிஎம்கே ஈகோ சிஸ்டத்துல நீங்க இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு பல விஷயம் தெரியாது. ஒரு பாஜக தலைவர் பாஜக நிர்வாகிகளுக்கு நடத்தின கூட்டத்துல உங்களுடைய படம் என்னுடைய படம் எல்லாம் போட்டு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, டிஎம்கே ஈகோ சிஸ்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படி பல்வேறு விதங்கள்ல சமூக ஊடகங்கள்லயும் களத்திலையும் திமுகவுக்கு தொடர்பில்லாத பலரை வந்து திமுகவினுடைய ஊதுகுழல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா வேற ஒண்ணுமே இல்லை, திமுக ஆட்சியில நடக்கிற சில நல்ல விஷயங்களை பேசுவது மட்டும்தான். பாராட்டும் போது பாராட்ட வேண்டிய நபர்களை பாராட்டுவது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தவர்கள் எல்லாரையும். அதை தவிர இன்னொன்று இருக்குங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நான் இந்த தன்னிலை விளக்கம் மாதிரி இதுல ஜிபி டாக்ஸ் வந்து பேசினேன். அது ஏற்கனவே 65,000 பேர் பார்த்துருக்கேன். நான் சொன்னேன், இன்னைக்கு நமக்குள்ள ரொம்ப பெரிய த்ரெட் வந்து இந்த டெமோக்ரஸி போயிருங்கிறது. இந்த ஜனநாயகத்தின் காரணமாகத்தான் நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் ஜனநாயகத்தை மிக மிக அழுத்தமாக பதிவிட்டு இருக்கிறது. அது போயிருச்சுன்னா நம்ம நாட்டில் இன்னைக்கு வந்து ஏழை எளியவர்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஹோப்பும் இல்லாம போயிடும். அதனால ஜனநாயகத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு சர்வாதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிற மம்தா பானர்ஜி மாதிரிய ஆட்களையும் நாங்க இன்னைக்கு ஆதரிக்கிறேன் நானு. ஏன்னா அவங்களே இந்த ஜனநாயகத்து மூலமா நாங்க ரிமூவ் பண்ணிட முடியும். ஆனா ஜனநாயகத்தையே நீக்கிறணும்னு நினைக்கிற சர்வாதிகாரிகளை நாங்க எப்படி ஆதரிக்க முடியும்? So I am an anti BJP man. Today's BJP, I am today's BJP's anti man. வாஜ்பாயுடைய பிஜேபியுடைய ஆன்டி மேன் கிடையாது நானு. ஆனா இன்னைக்கு இருக்கிறது அப்படித்தான் இருக்கு. இவங்களை எதுக்குத்தான் செய்யணும்? திட்டம் போட்டு சட்டத்தின் மூலமாக சட்டத்தின் குரல் வழியை நெரிக்கிற ஒரு கூட்டத்தை எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்க 2018 கூட இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரல சார். தனி மனிதனாக நான் வந்து 2019 நான் எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை, ஒரு குடிமகனாக அரசியலை எப்படி பாக்குறேனோ அதுல எனக்கு ஏற்பட்ட மாற்றத்தை நான் 2019 ஜனவரியில பொது வெளியில பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஸ்டேட்மெண்டாக விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு, அதனால இனிமேல் சூரிய ஒளியில் நிற்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதை கடைபிடிக்கலாம் என்று இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான் போட்டேன். ஆனா அதுக்கு பொருள் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். விட்டமின் டி டெமோக்ரஸி டெஃபிஷியன்சி என்பதை புரிந்து கொண்டார்கள். அதுல இருந்து தான் நீங்க இப்ப சொன்னத அப்போதே எனக்கு ஞாபகம் இருக்கு. அது அப்போ பகிர்ந்தது, இந்த செய்தியை தான் பகிர்ந்திருந்தேன். இதே மாதிரி எனக்கு நீங்க முதல்ல சொன்ன கருத்துக்கள்ல இந்திரா காந்திக்கு அப்படி ஒரு ரெசல்யூட் மனநிலை அல்லது ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு வலிமை அவங்க கிட்ட வந்ததுக்கு நேருவோட கான்ட்ரிபியூஷன் என்ன சார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவோ அல்லது கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரியோ நிறைய அவங்களுக்கு. நான் சின்ன வயசுல எனக்கு நடந்தது இன்னும் நினைவு இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். எங்க தோட்டத்துக்கு நான் போன போது அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, இந்த அதுல உள்ள ஏழைகள், அவங்க வந்து தான் எங்களுக்கு லேபரை வந்து
விவசாய தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். முதல் தரம் போகும்போது சின்ன பையனாக இருந்தேன் நான். எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டேன், இவங்களாம் யாருப்பான்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொல்லியிருக்கலாமே, இவங்களாம் நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்களாம் வசதி இல்லாதவங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எல்லாமே உண்மைதான், அதெல்லாம் சொல்லியிருந்தா உண்மைதான். ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட என்ன சொன்னாங்க, இவங்க தான்ப்பா நமக்கு கடவுள், இவங்க உழைக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த எண்ணம் வந்து என் மனசில் ஆழமாக பதிஞ்சதுக்கு எங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தை தான் காரணம். அது மாதிரி தான் மிஸ்ஸஸ் காந்திக்கு நிச்சயமாக டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, லெட்டர்ஸ் டு த டாட்டர், இதெல்லாம் நேரு எழுதினது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு, சந்தேகமே கிடையாது. மிஸ்ஸஸ் காந்தி வந்து இவரை வந்து சொல்லுவாங்க, நேருக்கும் மிஸ்ஸஸ் காந்திக்கு என்ன வித்தியாசம்னா, நேரு தான் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாரு, ஆனால் முதல்ல ஒரு கன்சென்சஸ் கிரியேட் பண்ணிடுவார். அவங்க சொன்னதா வந்து ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிட்டு அவர் பிளானிங் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணுவார். பிளானிங் கமிஷன் கொஞ்சம் டெமோக்ராட்டிக் கான்செப்டுக்கு எதிரானது, ஆனால் பிளானிங் கமிஷன் சொல்லிருச்சுங்கிறதுனால செஞ்சோன்னு சொல்லி நல்ல காரியமாக பண்ணிடுவார். மிஸ்ஸஸ் காந்திக்கு வந்து அந்த பொறுமை இல்லாமல் இருந்தது. நல்லது நினைச்சாங்கன்னா அவங்களே டிக்டேட் பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க, அந்த மாதிரி இருந்தது. அதனால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தான். இவங்க ஃபராக்கா சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இனாகரேட் பண்ணுறதுக்கு மிஸ்ஸஸ் காந்தி வர்றாங்க. நான் நேராக சப் கலெக்டர் இருக்கேன். சப் கலெக்டர் இருந்தபோது அவங்க மேடையில் ஏறினதுக்கு அப்புறம் ஆட்கள்லாம் கூட்டமாக மேடையில் ஏறப்போகிற சமயத்தில், அன்னைக்கு இந்த மாதிரி எஸ்பிஜி கண்ட்ரோல்லாம் கிடையாது, கூட்டமாக காங்கிரஸ்கார இவங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி இந்த பசங்களும் பொண்ணுங்களும் ஓடி வர்றாங்க. உடனே போலீஸ்காரங்க அவனை தடுத்து நிப்பாட்டினாங்க. உடனே மிஸ்ஸஸ் காந்தி she gave a royal look at the policeman. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, ask my people to be nearer me, allow my people to be nearer me. இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வந்திருந்தவங்களாம் வந்து யாருமே வசதியானவங்க கிடையாதுங்க. அந்த குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும். அவங்ககிட்ட ஒரு 3 நிமிஷம் நின்று, அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணல, 3 நிமிஷம் நின்று அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போனாங்கள்ல. she was a leader who was rooted in democracy. அதனால தான் எமர்ஜென்சி டிக்ளரேஷனை பற்றி ஓப்பனாக மன்னிப்பு கேட்டாங்க. எமர்ஜென்சிக்கு அப்புறம் மிக சுதந்திரமான ஒரு தேர்தல் நடத்தினாங்க. எல்லாத்தையும் பார்க்கணும். இன்னைக்கு அவங்க பேரை சொல்லாமல் அக்டோபர் 31 வந்து மறக்கடிக்கிறதுங்கிறது. இதில் வந்து இவர் நேரு வாழ்ந்த இல்லத்தை வந்து ஜவஹர்லால் மியூசியமாக வச்சுருந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க, மியூசியம் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ்னு சொல்லி போட்டு வச்சிட்டாங்க. அப்போ நேரு ஒரு மூலையில் ஒதுக்கப்பட்டு விடுவார். ஏன் இவங்களுக்கு இன்னொரு இடம் கிடையாதா டெல்லியில்? அதுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கு சார், வேறு விதமான ஒரு கருத்து இருக்கு. அப்படி மாற்றியதற்கு பிறகு பிற பிரதமர்களுடைய மியூசியமும் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி வந்ததற்கு பிறகு, அப்படி வந்ததுக்கு பிறகுதான் நேரு சைட்ல இருக்கக்கூடிய அனைத்துமே ரொம்ப பிரகாசமாக தெரியுது. ஆமா அப்படின்னு, ஏன்னா அது அன்கம்பேரபிளா இருக்கு. ஆமாங்க, பை கம்பேரிசன் பார்த்தா எங்க நேரு எங்க மற்றவர்கள்லாம் வந்து நல்ல மனிதர்கள் தான். லால் பகதூர் சாஸ்திரி இல்லையா, நேர்மையான மனிதர். இவர் இல்லையா, வாஜ்பாய் இல்லையா, வாஜ்பாய் வந்து ஜென்டில்மேன் டு த கோர், யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரிப்பட்டவங்களும் இருக்காங்க. நேருவுக்கு வந்து சரியான நேரத்தில், அதாவது சிக்கலான நேரத்தில் இந்தியாவின் தலைமையை ஏற்றவர். அன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு நாடே கிடையாது. 1947 ஆகஸ்ட்ல 3 இந்தியாவில் இருந்தது. அதை சேர்த்து வச்சு இழுத்துட்டு போறதுங்கிறது எவ்வளவு லேசான காரியமா? அது புறப்பட்ட இடத்துக்கே தான் சார் திரும்பவும் வருது. இந்தியாங்கிற நாடே கிடையாது, அவர் தான் பொறுப்பா இருக்கிறாரு. அவருக்கு அவருடைய அணியில உள்துறை அமைச்சராக பட்டேல் இருக்கிறாரு. ஆனா இந்தியாவை ஒருங்கிணைத்த பணின்னு வரும்போது தலைவருக்கு, அதாவது அரசுக்கு தலைமையில இருந்தவங்களை விட்டுட்டு செயல்படுத்திய மினிஸ்டருக்கு எல்லா புகழும் கொடுக்கிற மாதிரி ஹிஸ்டரி எழுத. அது ரொம்ப தப்புங்க, அது ரொம்ப தப்பு. நான் ரொம்ப சின்ன உதாரணம் சொல்றேன். நான் 4 மாசத்துல வந்து வருஷத்துக்கு 2000 ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன். நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளருக்கு வருஷத்துக்கு 2000 ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்த இடத்துல 4 மாசத்துல 26,000 ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ரூத்லெஸ் ஆக்ஷன். தாசில்தார்ட்ட சொல்லிட்டேன், இது நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிக்கு தான் கொடுக்கணும், மற்றவன் எவனா வந்தானா கொடுக்க கூடாது, ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்படிலாம் ரூத்லெஸ்ஸாக சொல்லி முடித்தேன். ஆனால் கடைசியில் வந்து சபாதிபதி நான் நேரம் உங்களுக்கு பட்டா கொடுக்குற நேரத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஜில்லா பரிஷத் சபாதிபதி நான் லீவில் போய்கிட்டு இருந்தேன். போனது கிடையாது, இந்த நேரத்தில் நீங்கள் போகிறீங்க, இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இவ்வளோ வேலையும் உங்கள் அனுமதினால தான் பண்ணேன், நீங்கள் ஒரு குலக்கா இருந்திருந்தீங்கன்னா நான் ஏதாவது பண்ணியிருக்க முடியுமா? இது பொலிட்டிக்கல் டெசிஷன் வசதே, அதனால தான் பண்ண முடியுது. வினய் சௌத்ரி இருந்தார், வினய் பாபு இருந்தார், நீங்கள் இருந்தீங்க. அப்போ இன்னைக்கு அந்த பொதுமக்கள்கிட்ட போய் எடுத்துக்கிட வேண்டிய பெருமை வந்து உங்களுக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது இல்லை. அதனால நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ வெளியில் உள்ள எல்லாரும் என்ன பேசியிருந்தாங்க பார்த்தீங்களா, மிஸ்டர் பாலச்சந்திரன் வந்து 26,000 ஏக்கர் அப்படித்தான் பேர் இருக்கும். பட்டேல் வந்து பார்த்தீங்களா நாட்டையே ஒருங்கிணைச்சார். அதுக்கு எல்லா சப்போர்ட், டெசிஷன் மேக்கிங்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தது நேரு. He was the leader. The leader takes a decision and he takes the pros and cons. He takes the buckets and he takes the bricks.
அதனால வந்து அவர் வந்து இது பண்றதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான காரியம். சரி சார், ரொம்ப நன்றி. அதே சமயத்துல நேற்று இங்க நடந்த ஒரு செய்தியையும் பத்தி பேசிட்டு நிறைவு செய்யலாம் சார். தேவர் குரு பூஜைக்கு போகிற வழியில ஒரே கார்ல வந்து ஓபிஎஸும் செங்கோட்டையனும் போறாங்கங்கிறது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக ஊடகங்கள்ல இருந்தது. அதுக்கப்புறம் தற்செயலாக அவங்க வழியில தினகரனை சந்தித்தார்கள்ங்கிறது ஒரு செய்தியாக இருந்தது. அப்புறம் 3 பேரும் போய் அவருக்கு வணக்கம் செலுத்தி விட்டு வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. தேர்தலில் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி துரோகத்தை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதன்மையான பணின்னும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன விதமான விளைவை அரசியல் களத்துல இந்த சந்திப்பும் இந்த இவர்களுடைய ஒற்றுமையும் உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல ஜெயலலிதா இறந்தபோது எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் கேரளால இருந்து ஒரே கார்ல வந்தாங்க. அது அந்த 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 மாநிலத்துடைய அரசியல் பண்பு. அது யாரும் அதை பார்த்து புருவங்களை உயர்த்தல சார். இன்னொரு சூப்பர் எதிர்கட்சி தலைவரையும் சேர்த்து சொல்லணும் சார், கவர்னரும். ஆமா, அவர் வந்தார். 3 பேர் சேர்ந்தா வந்தாங்க. இப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து எல்லாமே வந்து விரோத கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க. இப்ப அவங்க 3 பேர் வந்ததை இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்காமலே கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனை பத்தி பேசியிருக்கலாம். 3 பேர் வந்தாங்கன்னு சொன்னோடனே செங்கோட்டையனை பதவியிலிருந்து விலக்குவது எப்படிங்கிற இதெல்லாம் பேச்செல்லாம் வந்துருச்சு. அநேகமா இன்னைக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவரும் ரெடியா இருக்காரு, அவங்கள போய் பார்த்தா எங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு. ஆனா இதுல எல்லாத்துலையும் நான் சொல்றேங்க, இதுல வந்து தேவர் குரு பூஜையை வந்து பயன்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஏன்னா ஒரு ஜாதி அது கிளியரா ஒரு மெசேஜ் சொல்லுது இல்ல சார்? அது தவறான ஒரு மெசேஜ். ஏன்னா ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்குடைய வைஸ் பிரசிடென்ட்டா வாழ்க்கை பூரா இருந்தவர், நேதாஜிக்காக வேண்டி ஆர்மிக்கு வந்து போய் சேருங்கன்னு சொல்லி சொன்னவர், அவரையோ காமராஜையோ ஜாதி தலைவர்களாக குறுக்குவதை விட அவங்களை கேவலப்படுத்துறது வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு இவங்க. ஆனா இதை பத்தி கேட்டீங்கன்னா, இந்த இம்பாக்டை பத்தி கேட்டீங்கன்னா ஒன்று சொல்ல முடியும். இவங்க 3 பேரும் சேர்ந்து போனதுங்கிறது இவருக்கு வந்து இபிஎஸ்க்கு வந்து ஒரு ஃபர்ம் மெசேஜ் போகுது. அதனால வந்து இன்னைக்கு இபிஎஸ் வந்து இவர் மேல செங்கோட்டையன் மேல நடவடிக்கை எடுப்பாரு. இதனால வந்து செங்கோட்டையன் இந்த பக்கம் வர்றாருன்னா, இன்னைக்கு வந்து செங்கோட்டையின் பக்கம் போகாம இருக்க பல பேர் ஏடிஎம்கேல தேர்தல் சமயத்துல போவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவருடைய பிரிவிலேஜ் பேட்ரனேஜ் இதை வந்து விலக்கி போனா நம்ம ஒண்ணுமில்லாம போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த நேரத்துல வந்து நம்ம ஒண்ணுமில்லாம போவோமா அல்லது இபிஎஸ் ஒண்ணுமில்லாம போவாரா பாத்துருவோம் ஒரு கையை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இது நடக்கத்தான் போகுது. இபிஎஸ் வந்து ஒரு கோயலிஷனா வந்து லீடர்ஷிப்பை வச்சிருந்தாருன்னா ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆகும். அவர் கொஞ்சம் வீக் ஆவார், ஏன்னா அவருக்கு அப்சல்யூட் பவர் இருக்காது. ஆனால் தன்னுடைய அப்சல்யூட் பவர் தான் முக்கியம்னு நினைக்கிறவர் ஏடிஎம்கே அதனால நாசமா போனாலும் அவர் கவலை இல்லை. போன எலெக்ஷன்ல வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏடிஎம்கே வந்து இவ்வளவு இழந்தது காரணம் இவருடைய முடிவு தான். வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லி சொன்னதுனால இவங்களை எலிமினேட் பண்ணாரு. அவருக்கு தெரியும் இவங்களை எலிமினேட் பண்ணுவோன்னு. ஆனா இவங்களை எலிமினேட் பண்ண அந்நேரம் ஓபிஎஸும் கீழே போயிடுவார்ல அப்படிங்கிற நினைப்பு. அதனால வந்து கட்சியில கீழே போயிடுச்சு, அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அது 2021 தேர்தலில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலேயே வந்து தினகரனால ஒரு 20-21 தொகுதி அதிமுக தென் தமிழ்நாட்டுல லூஸ் இழந்தது. இப்ப இவங்க 3 பேரும், அப்போ தினகரன் மட்டும்தான், அமமுக மட்டும்தான். இப்போ ஓபிஎஸும் வழியில வந்திருக்கிறாரு, மேற்கு மண்டலத்தில இருந்து இவரும் செங்கோட்டையனும் வழியில வந்திருக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் நெருங்க அங்க இருக்கக்கூடிய அதிருப்தி அல்லது சீட்டு கிடைக்காதவங்க அப்படின்னு சில பேர் இந்த பக்கத்துல வரும்போது, அதாவதுங்க ஜாதியுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு இன்னைக்கு பார்க்க கூடாது. ஆனா அதுதான் நிதர்சனம், பாக்குறாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜாதியுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி இவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சசிகலாவையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அந்த கட்சியில உள்ள மற்ற தேவர்களை வந்து அது மாதிரி அக்செப்ட் பண்றாங்களா? ஜாதியுடைய தலைவர்கள் கிடையாது. ஆர்பி உதயகுமாரையோ நயினார் நாகேந்திரனையோ அவங்க அக்செப்ட் பண்ணல. நயினார் நாகேந்திரன் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அந்த திருநெல்வேலி இருக்கு. ஆனா அவருக்கு வந்து ஜாதி ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிற ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் வந்து அவருக்கு கிடையாது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நாயுடுஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைகோவுக்கு அந்த ரெக்கக்னிஷன் கொடுத்து வச்சிருந்தாங்க, ரொம்ப நாளா கொடுத்து வச்சிருந்தாங்க. அடுத்து அவரால் ரிசல்ட் டெலிவர் பண்ண முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜயகாந்த் பக்கம் போனாங்க. இதெல்லாம் வந்து கசப்பான ஆனால் நிதர்சனமான உண்மைகள். இன்னைக்கு அதே மாதிரி பார்க்கும்போது தேவர்கள் வந்து இவங்கள வச்சுக்கிற மாதிரி ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் சசிகலாவையும் வச்சிருக்கிற லெவல்ல மற்றவங்கள வச்சிருக்கிறது.
எஸ்பெஷலி தினகரனையும் சசிகலாவையும். ஏன்னா ஓபிஎஸ் மேல அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு பச்சாதாபமும் பரிதாபமும், மரியாதையோட சிம்பத்தியா. ஆனா அந்த சிம்பத்தி வந்து ஒர்க் பண்ணுது. போன தடவை வந்து ராமநாதத்தில் நின்னாரு. இண்டிபெண்டன்ஸ்லயே இவ்வளவு அதிகமா ஓட்டு வாங்கினவர் அவர் தான், ஓபிஎஸ் தான். யாரும் மறுக்க முடியாது இது. அதனால வந்து இது எல்லாத்தையும் மனசுல வச்சு பார்க்கும்போது இவங்க 3 பேரும் சேர்றது வந்து தொடரும் என்றால், தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொடரும் என்றால் அது இபிஎஸ்க்கு ஒரு தலைவலி தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்ங்க.